வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். முதலாவதா மெர்ஜர் அப்டேட். அம்புஜா சிமெண்ட்ஸோட ஏசிசி சிமெண்ட்ஸ் அண்ட் ஓரியன்ட் சிமெண்ட்ஸை மர்ஜ் பண்றாங்க. இதுக்கான இந்த நிறுவனத்தோட போர்ட் அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்க்கு பெண்டிங்ல இருக்கு. ஸோ தெரியாதவங்களுக்காக மர்ஜர் ரேஷியோஸ் பத்தி பார்த்துடலாம். ஏசிசி சிமெண்ட்ஸ் 100 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 328 அம்புஜா சிமெண்ட் ஷேர் கிடைக்கும். ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் 100 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 33 அம்புஜா சிமெண்ட் ஷேர் கிடைக்கும். இந்த மர்ஜர் கம்ப்ளீட் ஆக 12 மந்த்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும்னு இந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. சிப்லா முதல் முறையா இந்தியால இன்சுலின் பவுடர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் வழியா இன்சுலின் எடுக்கிறதுக்கு பதிலா ஓரல் இன்ஹலேஷன் வழியா இன்சுலின் பவுடரை எடுக்கிற விதமா இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஆஃப்ரெஸா. இந்த ப்ராடக்ட் வந்து யூஎஸ் மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட். இதோட மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை சிப்லா நிறுவனம் வாங்கியிருக்கு. இதுக்கான ரெகுலேட்டரி அப்ரூவலையும் இந்த நிறுவனம் வாங்கியிருக்கு. ஸோ இந்தியாவில் மட்டும் 10 crore அடல்ட்ஸ் டயபெட்டிக்ஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்கமிங் ஐபிஓ அப்டேட் பத்தி பார்த்துடலாம். கோல் இண்டியா இவங்களோட சப்சிடரியான BCCL இந்த ஐபிஓ இது 1300 crores-க்கான ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ வித்தின் 2 வீக்ஸ்ல வந்து லான்ச்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸா மட்டும்தான் இருக்கு. கோல் இண்டியா அவங்களோட 10% ஆஃப் ஸ்டேக்ஸை ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா இந்த ஐபிஓ வழியா கொடுக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் காரணமா கோல் இண்டியா இன்னைக்கு நல்ல ரேலி கொடுத்துருக்காங்க. இவி சேல்ஸ் டேட்டா பத்தி பார்த்துடலாம். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த நிறுவனம் கொடுத்துருக்க டேட்டா தான் 2,50,000 எலக்ட்ரிக்கல் கார்ஸ் இது வரைக்கும் இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. கூடுதலா 3 இவி கார்ஸை வந்து 2026ல இவங்க லான்ச் பண்ண போறதாகவும், கூடுதலா 2 கார்ஸை இவி கார் மாடல்ஸை 2030ல இவங்க லான்ச் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவி செக்டார்ல கார் சேல்ஸ்ல டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல மார்க்கெட் கேப்பை வச்சிருக்காங்க. எல்என்டிக்கு ஒரு மேஜர் ஆர்டர் கிடைச்சிருக்கு பிபிசிஎல் மூலமா. ஸோ இது 10,000 crores-க்கான ஆர்டரா இருக்கு. இது ஹைட்ரோ கார்பன் பிசினஸ்க்கு ரிலேட்டடான ஆர்டரா இருக்கு. லாஸ்ட் வீக் தான் எல்என்டிக்கு 2,500 to 5,000 crores-க்கான ஆர்டரை அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.